ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்வதற்காக தான் இந்த சாயப்பா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது உன் வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது, நீ என்ன செய்யணுன்ற அனைத்தையும் சிறப்பாக உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கேன். உழைச்சாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்து உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நனவாகும். வாழ்க்கையை எப்போதும் அதன் போக்கிலேயே வாழ கற்றுக்கிட்டினா வாழ்க்கை உனக்கு சுலபமாக சுமூகமாக மாறிடும். நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கிறதுனால நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக வாழ தயாராகு. எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக துணிச்சலாக வாழ தயாராயிட்டினாலே உன் வாழ்க்கை உனக்கு அழகாக தெரியும். வாழ்க்கையில் முயற்சி மட்டும்தான் உன்னுடையது. வெற்றியை என்கிட்ட ஒப்படைச்சிடு. ஏன்னா உனக்கான வெற்றி எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். தோல்விக்கான விஷயங்களெல்லாம் விதியிடம் கொடுத்து விடு. உன் விடாமுயற்சியை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா தோல்வியை தாண்டி கண்டிப்பாக உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். முயற்சிகள் தோற்று போகலாம், ஆனால் நீ தளர்ந்து போக வேண்டாம். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான முழு வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன். என்னை நம்பும் என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக நான் விடமாட்டேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நன்மைகளை நான் பெற்று தருவேன். இந்த உலகத்தில் நீ யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டாம் என் செல்லவே. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றது இங்கு யாருக்கும் தெரியாது. அதே போல் நீ யாரையும் தேடி அலைஞ்சு தெரியாதே. உனக்காக யாரும் எதுவும் செஞ்சு தர போகிறதில்ல. இந்த உலகமே ஏதோ ஒன்று தேடி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறமா அதை அடைய முயற்சி செய். உனக்கானது நிச்சயம் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் மனசில் நீ என்ன கேட்டியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நான் அறிவேன். உனக்கு தேவையானதை சரியான சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோடு அமைதியோடு இருந்தாலே உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளை ஒப்படைப்பேன். இப்போது உன் மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. என்ன சொன்னாலும் தெளிவாக மாட்டேங்குது, தைரியம் இல்லாமல் பயத்தோடையே இருக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். கொஞ்சம் கவனமாக இருந்தீனா இனி எதுவும் தப்பாக போகாது என் செல்லமே. இப்போது எதை நினச்சி ஏமாற்றம் அடைஞ்சு குழம்பி தவிக்கிறாயோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொடுத்து முடிவை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தரப்போகிறேன். இதுவரை நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனி நடக்க போகிற விஷயங்களையும் உனக்கான வெற்றி வரப்போகிற விஷயங்களையும் கவனிக்க பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டேன், நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாம் நீ நினைக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்கே வந்து ஓடிப்போன்னு வயசு ஒன்றை துரத்தும். அதனால் காலம் கணிஞ்சு வரும்னு சும்மாவே காத்துக்கிட்டு இருக்காம இப்போதே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் கிடைக்கும் விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த பூமியில் நீ பிறந்துட்ட. வாழ்க்கையை வாழ்வதை தவிர உனக்கு வேறு எதுவும் வாய்ப்புகள் இல்லை அல்லவா? அப்புறம் என்ன, உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சந்தோஷமாக சிறப்பாக வாழ்க்கையை வாழ தயாராகு. ஓ நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதை தாண்டி செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சிரு. அதற்கான சக்தியையும் அதற்கான ஊட்டத்தையும் உறுதியையும் என்கிட்டேருந்து நீ பெறுவாய் என் செல்லமே. ஓ மனசில் ஓடிக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் நான் நிச்சயம் பதில் சொல்லுவேன். தேவையில்லாமல் செலவழிக்காமல் அவசரத்துக்கு நிதானமாக யோசித்து செலவு செய். திட்டம் போட்டு செலவு செஞ்சு தொடர்ந்து சேமிக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சொத்து சுகங்கள் சேரும். என்னதான் உனக்கு பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய தனித்துவம் பெற்ற பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் புண்ணியம் வந்து சேரும். ஒவ்வொரு மனிதனும் இங்கு வாழக்கூடிய காலம் என்பது மிகவும் குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வாழ்க்கையை வீணடிச்சுக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை உனக்குள்ளே வச்சுக்கோ. என்னால் முடியும்னு நம்பு.
கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே பேசி குத்தி காட்டி ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடாமல் ஒருவருக்கொருவர் மனசை காயப்படுத்திக்காமல் கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து விட்டுட்டு எதிர்காலத்தின் தேவைக்காக நல்ல விஷயங்களை சிந்திக்க பழகு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையணும்னு முயற்சி செய். உன் வாழ்க்கையை நீ யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நீ செஞ்ச தவறுகளில் இருந்தும் உன் வாழ்க்கையில் இந்த தப்பான நடந்த விஷயங்களில் இருந்தும் பாடம் கற்றுக்கோ. எப்போதும் உன் ஆரோக்கியத்தை நீ முதலிடத்துல வச்சுக்கோ. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு நல்லா தெம்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். மனசும் உடலும் இப்படி தெளிவாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். நீ யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய். பொறாமையை தள்ளி வச்சுட்டு பொறுமையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சாயப்பா நானே உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். சந்திரனுக்கு போவது எப்படின்னு எல்லா மனிதர்களும் இப்போல்லாம் கற்றுக்கிறாங்க. அறிவியல் முன்னேற்றம் ஆயிடுச்சு. செவ்வாய் கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஆனால் இந்த பூமியில் வாழும் மனிதர்களாக பக்தியோடு வாழ்வதற்கு மட்டும் ஏன் உங்களுக்கு தெரியலை? பக்தி எந்த அளவுக்கு மனிதனுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீயும் பொறுமையோட பக்தியோடு இருக்க ஆரம்பிச்சிட்டினா அதற்கேற்ற பலனாக நீ அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். உன் முயற்சியை பார்த்து சிரிக்கிறவங்க எல்லாருமே எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னுடைய வெற்றி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வரை நீ பொறுமையோடு காத்திருக்கத்தான் வேண்டும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போகிறதான். அதில் நீ நின்றாலும் போர்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் எந்த விஷயத்திலும் துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் முன்னேறணுன்ற எண்ணத்தோட வைராக்கியத்தோட முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னுடைய கவனம் முழுவதும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதில் மட்டுமே இருக்கட்டும். மனசுக்குள்ளே தீயை ஏற்றி வச்சுக்கிட்டினா அந்த தீயின் ஒளி நிச்சயம் உன்னை உச்சிக்கு அழைச்சிட்டு போகும். ஒரு நொடி நீ சோர்வாக இருந்தால் கூட மற்றவங்க எல்லாரும் உன்னை தாண்டி ஓடி போய் ஜெயிச்சிருவாங்க. அதனால் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் தேவைக்காக யோசித்து பயன்படுத்து. நிறைய பேர் நீ எப்போ தோற்று போகாத சந்தோஷமாக பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ தான் கொஞ்சம் கவனமாக உன்னை பாதுகாத்து கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை குறை விட்டுடாதே. உன் உள்ளத்தில் நெருப்பு குறையக்கூடாது என் செல்லமே. நீ கொஞ்சம் நெருப்பு அணைஞ்சு போன ஆளாக இருந்தாலும் உடனே இந்த உலகம் உன்னை புதைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் யாருக்காகவும் காத்திருக்காமல் யாருக்காகவும் எதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்னு யோசித்து பொறுமையாக செயல்களை செய்ய பழகு. முயற்சிகளிலிருந்து பின்வாங்கிக்கிட்டே இருக்காமல் என்னதான் முயற்சியை பார்க்கலான்னு களம் இறங்கு. கடைசி வரைக்கும் நின்று போராடுறவங்களுக்கு தான் உனக்கான வெற்றியை போல மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த முடியும்னு நம்பு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலையேன்ற வருத்தம் உனக்கு இருக்கலாம். ஆனால் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு காரணம் புரியாமல் நீ மனசு கலங்கியிருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் தான் உனக்கு காட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. காலம் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு சரியான முறையில் பதில் சொல்ல போகுது. நீ சற்று பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தாலே உன் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கை அழகானதாக அமையும். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி